ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். எல்லோரும் இட்லி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி இட்லியை வச்சு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி சாப்பிட்ருப்பீங்களா? இட்லியை வச்சு கொத்து இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே பாதி கேப்சிகத்தையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது எல்லாம் வதங்கினதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும், பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கினதும் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். தக்காளி, வெங்காயம், காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். இது எல்லாம் வதங்கினதும் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். இதெல்லாம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம 3 இட்லியை நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். வதங்கினதும் 2 முட்டையை இந்த மாதிரி உடச்சிட்டு ஊற்றிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிடலாம். முட்டை மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், முட்டையை நல்லா சேர்த்து வதக்கிட்டுருக்கோம். நல்லா ட்ரை ஆயிரும். இந்தளவுக்கு நம்ம முட்டையை நம்ம வதங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம இட்லியை சேர்க்கணும். இல்லைன்னா இட்லியில் முட்டை ஸ்மெல் வரும். இட்லி இந்த மாதிரி கட் பண்ணி இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது மசாலாவில் இட்லியை சேர்த்துடலாம். இட்லியை சேர்த்துட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இட்லி, மசாலா, முட்டை எல்லாமே சேர்ந்து ஒன்று சேர வதங்கியிருக்கு. அவ்வளோதான், டேஸ்டியான கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா இட்லி சாப்பிட்டது மாதிரி இருக்கும், முட்டையும் சாப்பிட்டது மாதிரி இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.